இழுகுமா. போன தடவை அந்த நோ பால் மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை அந்த நோ பால் வந்து மிஸ் பண்ணாம ஃப்ரீ ஹிட் கட்சிருக்குது, சரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்களா? இல்லை சென்னை 96 போன தடவை மாதிரி எப்படி ஏதாவது ட்ரிக்கியாக யூஸ் பண்ணி டாட் பால் போடுவாங்களா? ஓகே, கட்டாகி போயிருக்குது பாலு. ஓகே நைஸ். நோ பால்ல மட்டும் எப்படி டாட் பண்ணிடுறாங்கப்பா, இந்த வித்தையை கற்று வச்சுக்கணும். செம பாலு. ஓகே, லெஃப்ட் ஹேண்டர் லெக் சைடில் மட்டும்தான் செம்ம ஃபோக்கஸ்டாக இருக்காரு. எப்படி போட்டால் லெக் சைடில் வந்து பறக்குன்றது உறுதியாக இருக்காரு போல. ஓகே, ஸ்லோ பாலு. நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி என்னை சொல்ல வச்சு ஸ்ட்ரெயிட்லையும் தரமான ஒரு சிக்ஸரோட முடிச்சிருக்கிறாரு. நல்ல ஷாட்டுப்பா, ஸ்ட்ரெயிட்ல நல்லா வாங்கி அடிக்கிறாரு யாமன் சார். இன்னும் 2 பால்கள் பேலன்ஸ். ஓகே, ஸ்லோ பால். நைஸ் டெக்னிக், நைஸ் ஐடியா. ஒரு டாட் பால், ஒரு சின்ன ரிலீஃப் வரும் அப்பாடா அப்படின்னு. பட் பார்க்கலாம் இந்த பால், லாஸ்ட் பால். ஓய், நல்ல டாட் பாலுங்க. சாரி, நல்ல யாக்கர் பால். ஆக்சுவலா தெரியவா ஓடிட்டாங்க, அது நல்ல ஒரு விஷயம். அண்ட் ஓவர் மில் ஸ்கோர் 58. மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ் 50 கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னங்க ஐயா? புரியல. எத்தனாவது ஓவரா? இந்த ஓவர் முடிஞ்சிருச்சே. ஓவர் முடிஞ்சு 2 நிமிஷம் பிரேக்கு. தாராளமாக பிளான் பண்ணலாம். இல்லை பால் சரியா போடாத, நீ ஏன் மச்சா அப்படி போட்டேன்னு சொல்லிட்டு தாராளமாகவும் திட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் ஃபீல்டிங் போயிடணும், பேட்டிங் பண்ணிடணும். ஓகே, டைம் அவுட் முடிஞ்சிச்சு. பழையபடி பொசிஷன் வந்துருங்க எல்லாரும். கேப்டன் சொன்ன பொசிஷனுக்கு. நாலு ஓவர் முடிவில் 58 மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ். நல்லா பலமான ஒரு பேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க இப்போதைக்கு. அடுத்த 4 ஓவர் ரொம்ப முக்கியம்ப்பா. நேற்று டோர்னமெண்ட்டில் ஒன்று நடந்தது. எப்பயுமே வந்து இந்த
பிரேக் எடுத்ததுக்கப்புறம் பேட்டிங் டீம் வந்து அப்படியே ஒரு மாதிரி குஷியாயிருவாங்க. பட் இன்றைக்கி அதே ஃபார்முலா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். நேற்று 2-3 மேட்சஸ் பவர் பிளேலே லோ ஸ்கோர் இருந்திருக்கு, 4 ஓவர்லேயே லோ ஸ்கோர் இருந்திருக்கு. பட் பிரேக்குக்கு அப்புறம் பேட்டிங் டீம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. பட் பார்க்கலாம் மாஸ்டர் ஸ்ட்ரைக்கர்ஸ் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, டாஸ் பால், ஃபுல் டாஸ் பால், வாய்ப்பு யாரு 2 பேருக்கு நடுவில் ஒருத்தருக்கு ஆக மொத்தம் கேட்சா. அம்பையர் என்னாச்சு? ஓகே, பேட்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவுட்டா இல்லைன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. டிசிஷன் செக் பண்ணணுமா கேட்சா இல்லையான்னு? ஓகே, பவுண்டரி தொட்டாங்களா? ஓகே 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 அது கிளியரா அவுட். அது கேட்ச். ஒரு நல்ல ஜட்ஜிங் கேட்ச். 2 பேருக்கு நடுவில் நீ வேற நானும் வேற இல்லடா அப்படின்ற மாதிரி கரெக்டாக 2 பேரும் பேசி வச்சு எடுத்த மாதிரி ஒரு கேட்ச். அந்த ஸ்டாண்ட் மேலே உட்காந்துருக்க நண்பர் கொஞ்சம் ஏஞ்சிங்களா நண்பர்? தேங்க்யூ. அது மேலே உட்காந்து இப்படி வெளில வந்துடுங்க. பவுண்டரி லைனில் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே, ப்ளீஸ். அந்த பவுண்டரி லைனில் உட்காந்துருக்க கேப் போட்டுருக்காரு, டிஷர்ட் போட்டு வந்து இப்படி வந்துருங்கப்பா, வெளில வந்துருங்கப்பா. அது பவுண்டரி, அது தேவையில்லாம ப்ராப்ளம் வரும். தேங்க்யூ 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 ஸோ மச். ஓகே, பிரேக்குக்கு அப்புறம் நேற்று பேட்டிங் டீமு கொஞ்சம் சாதகமாக இருந்தது. இன்னைக்கு முதல் பால் பிரேக்கு அப்புறம் போலிங் டீம் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு நாள் இப்படி தான் போகுமோ? ஓகே, நல்ல பால், நல்ல கம்பேக் பால். விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டாட் பால். ஆக்சுவலாக அவுட் ஆனது அவங்க டீமோட நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பேட்ரு. ஓகே, ஸ்விட்ச் ட்ரை பண்ணாரு. எல்பிக்கா இல்லை கேட்சுக்கா எல்லாத்துக்கும் அப்பீல் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் எதுவுமே கிடையாது ஆக மொத்தத்துக்கு. ஓகே, நல்ல ஒரு கட் ஷாட்டு. ஆள் இருக்காங்களா? இருக்கிறாங்க. ஸோ சிங்கிள் மட்டும். ஓகே, நல்ல ஷூட். ஓகே, எட்ஜ். பட் ஓகே, ஃபைன். 2 மணி தானே இருக்காங்க. ஸோ ஸ்லிப் இல்லை. ஸ்லிப் இருந்தால் கேட்ச் மேபி. இதுவும் ஒரு நல்ல பால். இந்த ஒரு நல்ல கண்டெய்னர் இருக்கு. அண்ட் ஓவருங்க. ஓவர் முடிவில் ஸ்கோர் 60. ஒரு நல்ல கம்பேக். ஆக்சுவலாக விக்கெட்டு அது போக இந்த ஓவரில் பெருசாக ரன்கள் எதுவும் லீக் ஆகலை. ஸோ நல்ல விஷயம் சென்னை 96க்கு. அடுத்த புதிய பவுலர் ராகுல் வந்திருக்காரு. முதல் பால் ஒயிட் போட்டிருக்காப்ல. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த பால் பார்ப்போம். ஓகே, ஷாட் ஹைட்டா அடிச்சிருக்கிறாரு. கேட்சா? ஆமாங்க,
நான் ஒய்டா போட்டேன் என்ன, அந்த பால் கணக்காகாது, விக்கெட் எடுத்த பால் வேணா சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி தரமான ஒரு பால். சரியா டைமிங் ஆகலை அண்ட் டிஸ்டன்ஸும் இல்லாத காரணத்தினால லாங் ஆஃப்ல ஒரு கேட்ச். ஸோ மேசி ஸ்ட்ரைக்கர்ஸ் அவங்களோட 4வது விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க. முக்கியமாக ஆஃப்டர் த பிரேக் 2வது விக்கெட். பேக் டு பேக் ஓவரில் பேக் டு பேக் விக்கெட்ஸ். ஓகே, இன்னைக்கு டே அப்போ இப்படி தான் போகும் போலையே. பார்க்கலாம், செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரு ஷாட் சேமா, நல்ல சேவ். பட் ப்ளீஸ் செக் பண்ணிருங்க. நல்ல சேவ் இது ஆக்சுவலி. எஸ், நல்ல சேவ் தான். ஓகே, நைஸ் ஃபீல்டிங் ப்ரோ. ஓகே, லோபட்டாஸ் ஓங்கி அடிச்சிருக்காரு. யாரு கையில காட்சி விட்டு ஸ்கொயர் லெக்ல தரமான ஒரு ரன்னிங் காட்சியா. ஓகே, கோல்டன் ஆம், மேன் வித் கோல்டன் ஆம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஓவர்ல 2 விக்கெட்டு. ஸோ அவங்களோட 5வது விக்கெட்டையுமே வந்து இழந்திருக்கிறாங்க மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிலைச்சு நின்று ஆடணும், அப்போதான் ஒரு டீசெண்டான ஒரு டோட்டலை போட முடியும். விக்கெட்டுக்கு விக்கெட்டு நான் சீரப்பங்க வர் ஒருத்தருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்குப்பா கோஆர்டினேஷன் பார்க்கறதுக்கு. மூணு பால் முடிஞ்சிருக்கிற நிலைமையில அடுத்த புதிய பேட்டர் வந்திருக்காரு. கோபி. ஓகே, வைட். இதே மாதிரி தான் ஓவரோட ஸ்டார்டிங்ல வந்து முதல் பால் வீடு போட்டாரு, அடுத்த பால் விக்கெட் எடுத்தாரு. அப்ப இந்த பால் நல்ல பால், பட் ஆனா சரியா படல பேட்டருக்கு. மேபி பட்டுருந்தா 2 ரன் இல்ல 1 ரன் எக்ஸ்ட்ரா கேரண்டியா இருக்கும். பட் லெக் பை. ஓகே, இந்த பாலும் வைடு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் அதிகமாக இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டெயின் பண்ணணும் கண்டிப்பாக. நைஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ். ஆக்சுவலாக இத்தனை நேரம் வந்து ஃபுல் லென்த்லி குட் லென்த்லி போட, இப்போ திடீர்னு ஷார்ட் பால் போட்டார். நல்ல சேஞ்ச் ஆஃப் லென்த்து. வாவ், அப்பீல் கேட்குறாங்க. அண்ட் அப்பீல்லாம் கிடையாது, ஓவர் தான் முடிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ரிவ்யூ போகல அண்ட் ஓவர் முடிஞ்சிச்சு. ஓவர் முடிவில் ஸ்கோர் 65. ஓகே, 4 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரேக்கு அப்புறம் பேக் டு பேக் விக்கெட்ஸ் மாற்றி மாற்றி விழுந்திருக்கு. சென்னை 96 இப்போதைக்கு
உங்கள் கையில் கேம் வச்சுருக்குறாங்க. ஓகே, வைடுக்கு ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்க. கடைசி 2 ஓவர் இருக்கிற நிலைமையில் இந்த இடத்துல ஒரு வைடுக்கு ரிவ்யூ. வைடு கிடையாது. ரிவ்யூ சக்சஸ்ஃபுல். உங்களுக்கு இன்னும் ரிவ்யூ பாக்கி இருக்கு. மஜா ரிவ்யூ பை கீப்பர். ஓகே, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பேட்ல பட்டிருக்குது. சிங்கிள். பவுண்டரி வரலனாலும் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் ரொம்ப அவசியம். டாட் பாலுக்கு ஓடி எடுக்கலாம், எவ்வளவோ பெட்டர். ஓ, எல்பிக்கு அப்பீல் கேட்கறாங்க. ஒரு ரன் அவுட் மிஸ்ஸிங்க. 2வது வராங்க. ஒரு சின்ன ஸ்பீடு வாய்ப்பு இருக்குதா? இம்பாசிபிலிட்டிஸ் கிடையாது. லெக் பை அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. லெக் பை ஒரு ரன் சேர்த்துக்குங்க. ஓகே, ஒரு ஃபுல் டாஸ் பால். உனக்குள்ள ஃபீல்டர் இருக்கிறாங்க, அதனால ஜஸ்ட் சிங்கிள். ஓகே, பவுண்டரியே போகாமல் கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. பவுலிங் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் அது. மேட்ச் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஏதாவது பயங்கரமாக பண்ணணும். வெளியே ஒரு ஓவர் தான் இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணிருக்காங்க. யாரு கேட்ச் பிடிக்க போறாது? நானே பிடிச்சிக்கிறேன், யாரு வேணாம், எதுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல பவுலரை போய் பிடிச்சிட்டாரு. ஸோ காட்டன் போல். ஓகே, ஸ்கோர் 68. இப்ப மாத்தி மாத்தி அடுத்த 4 ஓவர்ல நல்லா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை 96. இன்னும் ஒரு ஓவர் வெளியே இருக்கு. அதுலேயும் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா மேட்சை பாதியா பிரித்து கொடுத்துடலாம். முதல் 4 ஓவர் பேட்டிங் பயங்கரமாக பண்ணாங்க. அடுத்த 4 ஓவர் பாலிங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுவும் கேட்சுங்க. ஓ மை காட். பவுண்டரிக்கான தேடல் அவசியம்ன்றதை மேட்ச் ஸ்ட்ரைக்கர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி அமைய மாட்டேங்குது. அனதர் விக்கெட் டு எண்ட் தி ஓவர். ஸோ சேம் தான் ஓவர் முடிவில். ஸ்கோர் 68. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இவனே ஸ்கோர் சொல்லும்போது ப்ரோ ஸ்கோர் சொல்லும்போது கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கேட்க மாட்டேங்குது.
லாஸ்ட் ஓவர் தானே லாஸ்ட் ஓவர் தானே ஷாட் அடனா என்னப்பா எங்க போனாலும் கரெக்டா ஃபீல்ட் ரீட் தேடி போகுது அதிக பண்ணிய மாதிரி எதுவும் மந்திரம் போட்டாங்களா இதுல யாரும் பால் கிட்ட போய் இன்னொரு விக்கெட்டு லாஸ்ட் ஓவர்ல முதல் பால் விக்கெட்டு அதுல அதுக்கு மேல ஒரு ரன் ஓட்டாங்களே நடுவுல ஆமா ஆமா ஒரு ரன் ஓடினாங்க நியூ பேட்ஸ்மேன் தானே வந்து வச்சாரு அதான் ஓடினாங்க அதுக்கப்புறம் தான் கேட்ச் இப்போ ஒரு கேட்ச் இந்த பால் விக்கெட் வந்து டீம் ஹேட்ரிக்னு கன்சிடர் பண்ணப்படும் ஏன்னா போன ஓவரில் லாஸ்ட் பால் விக்கெட்டு இந்த பால்ல முதல் பால் விக்கெட்டு பார்க்கலாம் அடுத்த பால்ல பவுண்டரியா இல்லை விக்கெட்டானு ஓகே ஒரு ரன்னா ரெண்டு ரன்னா அதான் மேட்ரு இல்லை ஒன்று தான் ஒரு ரன் எப்போதும் சாமி நின்ட்டாங்க உங்கி அடிச்சாலும் ஒன்றி போகாம இப்படியோ சேவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரெண்டு ஒரு கிளாஸ் அது ஊற்றாங்க ஒன்று உங்களுக்கு இதை சத்தியாக்கலாம் அவங்களுக்கு ஒன்று கொடுத்துடலாம் இது அவங்களுக்கு கொடு கோபி கொடு ப்ரோ நன்றி ப்ரோ இன்னும் 3 பால் இருக்கா நீ டீம்மா நீ டீம்மா ஆமாம்மா இப்போ நீ கரெக்டாக இருக்கும் ஓகே மறுபடியும் மிட் விக்கெட் சைடு ரெண்டு ரன் ஈஸியா அழுத்துறாங்க ஓடிட்டாங்கப்பா த்ரோ ரொம்ப வீடா அடிச்சாங்க இன்னொரு பிஸ்பீட் இன்னொரு 3 ரன் 4 ரன் ஓடுவாங்க போலய எதுக்கு அவ்வளோ ஆசைப்படுத்திக்கிட்டு 3 ரன் ஓடி இருக்கிறாங்க நைஸ் சாப்பிட போறது இல்ல அவ்வளோ சாப்பிட போறது இல்ல அதுல போறாங்க லாஸ்ட் ரன்னா ப்ரோ அது இது ஓபன் ஸோ லாஸ்ட் 2 வரும்பா ஓய் நல்ல கம்பேக் பண்ண ரன் அவுட் பாசிபிலிட்டிஸ் ஏய் நீங்க மட்டும் விளையாட்டு காட்டீங்களா நாங்க விளையாட்டு காட்டணும்னு சொல்லிட்டு கீப்பர் பண்ணியிருக்காரு பட் ஓகே லாஸ்ட் பால் கடந்த 2-3 ஓவர்களா பவுண்டரிஸ் எதுவுமே வரல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் தான் ஓகே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் கான்ஃபிடென்ட்டா முடிப்பாங்களா மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த பால் ஒரு பவுண்டரியோட முடிச்சாங்கன்னா கான்ஃபிடென்ட் பயங்கரமா இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல செம்மையா கெத்தா உள்ள வருவாங்க பட் நான் சென்னை 96 என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும் Oh, nice start ball here. Nice start ball and over. Score 8 over முடியல first inningsல 74 மேட்ச் ஸ்ட்ரைக்கர்ஸ் 74 அடிச்சிருக்காங்க செம்மையான ஒரு கம்பேக் சென்னை 96 பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஸ்ட்ரைக்கர்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அவங்க அதை மேக் பண்ணல and 74 run target for Chennai 96.
மேட்ச் ஸ்ட்ரைக்கர் உள்ள வர டைம்ல இந்த பேட்ஸ்மேன் ரெடியா இருங்க, அவங்க உள்ள வந்துட்டாங்க. ஓகே, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். முதல் இன்னிங்ஸ்ல 74 ரன் அடிச்சிருக்காங்க மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஒரு நல்ல கம்பேக் அட் தி எண்ட்ல, கடைசி 4 ஓவர் தரமான ஒரு கம்பேக். சென்னை 90-16. பட் மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ் விட்டதை பிடிப்பாங்களா? பேட்டிங்ல கடைசி 4 ஓவர்ல பெருசா ரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாலும் பவுலிங்ல அதை போட்டு நாங்க கெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு காட்டுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் ரெண்டு டீமோட 12th மேன் வந்துருக்கீங்க. மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் சென்னை 96 டீமோட 12th மேன். இங்க ஸ்கோர் கார்டு பக்கத்துல வந்து உட்காந்துக்குங்க. இருக்காங்களா? மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ் அவர் 96 ஓகே, பவர் பிளே 2 ஓவர் 96. சென்னை 96 எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஓகே, முதல் பால் நல்லா ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து, அது உயரமாக சென்றதால் முதல் பாலே 6. ஒரு தரமான ஒரு ஸ்டார்ட் ஃபார் சென்னை 96. நோ பாலா? பால் எடுக்கணுமா? ஓ ஓகே. இல்ல பேர் கையை ஒன் சைடா தூக்குனா நோ பால் நினைச்சுட்டேன், சாரி. மறுபடியும் இறங்கி வந்து அடிச்சாரு, பட் சரியா கனெக்ட் ஆகல. ஒரு பால் 3 பேர் பறத்திட்டு போறாங்க. ஆக மொத்தம் 2 ரன் கரெக்டா வரும். ஓடிட்டாங்க. 2 ரன் கேரண்டி. 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. வெளியே இருக்கிற பொதுமக்கள் யாராவது பந்த பாத்தீங்கன்னா எடுத்து போட்டுருங்க, அப்படியே அபேஸ் பண்ணிட்டு ஓடிடாதீங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சூப்பர் ஷாட். வெளியே ஆளு இல்ல, இருந்தாலும் தாண்டி போகுமா? சென்று விட்டது அப்படின்ற மாதிரி அனதர் பவுண்டரி. பவர் பிளே ஜாலியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஏதாவது டிஃபரெண்டா யோசிக்கணும். டாட் பால் இல்ல ஒரு விக்கெட் ஏதாவது எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓ, சொல்லி வாயம்ல கரெக்டா ஒரு டாட் பால போட்டு விட்டாரு. நைஸ் 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 கம்பேக். ஒரு டாட் பால். ஓகே 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 ஓகே. பால் ரொம்ப நேரம் தத்திங்கனே இருந்தது, குதிச்சுக்கினே. 3வது ரைடு வர்றாங்க. அன்னோட பாசிபிலிட்டி இல்லங்க, பவுலர் கையில இருந்து பால் அழிவிருச்சு. செம்மையான ரன்னிங். பால் கையை விட்டு நழுவாம இருந்தா மேபி ஒரு ரன் அவுட் பாசிபிலிட்டிஸ், ஒரு விக்கெட் ஏதாவது கிடைச்சிருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர்ல செம்மையா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை 96.
இது பிரேக் த்ரூவா யார் பிடிக்குவாங்க பிடிச்சிட்டாருங்க ஈஸியா. ஓகே பவர் பிளே முதல் ஓவர்ல என்னதான் நான் ஓவர் ரன் கொடுத்தாலும் எண்டில் வந்து நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு தரமான ஒரு விக்கெட்டை முடிச்சிருக்கிறாரு ஜீவா ப்ரோ. பவர் பிளேயோட முடிவில் பவர் பிளேயோட முதல் ஓவர் முடிவில் 15 ரன் ஒரு விக்கெட். ஓகே அடுத்ததாக கண்ணா ப்ரோ உள்ள இறங்குறாப்ல. கண்ணா டீமை கலங்க வைக்காம அப்படியே கரை சேர்ப்பாரான்னு பார்ப்போம். அம்பேர் ப்ரோ எனி ப்ராப்ளம்? அம்பேர் ப்ரோ ஏதாவது ப்ராப்ளமா? சரி சரி இல்லை ரொம்ப நேரமாக ஏதாவது சிட்டிஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தீங்களே அதான் கேட்டேன். ஓகே ஓகே ஒரு ஜென்டலான ஒரு புஷ். கார்த்திக் பவர் பிளேயோட 2வது ஓவர் போட வந்திருக்காரு. கண்ணன் அவரோட முதல் பாலை பேஸ் பண்ண போறாப்ல. நைஸ் ஷாக்கிங் லென்த். ஓ நல்ல வேலை ஸ்டாப்புங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பால் ஒரு சிங்கிளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கும். பட் டாட் பால் நல்ல ஸ்டார்ட். ஓ நல்ல ஐடியா ஒரு ஸ்லோவர் பால். பட் லைனு தப்பான லைனு. பட் நல்ல ஐடியா ஒயிட் பால் இது. தரமான ஒரு பால். பால் டக்குன்னு லெக்ல கட்டான மாதிரி ஆஃப் ஸ்டம்ப் கிட்ட கட்டாயிருக்குது. அண்ட் ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஓவர். நல்லா இருக்குது பாக்குறதுக்கு. அண்ட் புதிய பேட்டரா வந்து மணி உள்ள இறங்கி இருக்கிறாரு. மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ் நல்லா செம்மையா பவுலிங் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் ஓவரோட எண்டில் ஒரு விக்கெட் அண்ட் இந்த ஓவரில் ஒரு விக்கெட். ஸோ பவர் பிளேயில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க இப்போதைக்கு. ஓகே லாஸ்ட் 3. மணி உள்ள இறங்கி இருக்காரு. முதல் பால் பேஸ் பண்ண போறாப்ல. ஓகே ஸ்விட்ச் இட்டு ட்ரை பண்ணாரு. பட் ஆனா பெருசா அது கிளிக் ஆகல. அண்ட் ஒயிட். so far நல்லா போய்கிட்டு இருக்குது. ஓ நல்ல பால். குயிக் ரன்னிங் சேஃபா ரீச் ஆயிட்டாங்க. ஸோ 2 பேருக்கு நடுவில் அடிச்சிருக்கிறாங்க. அதனாலேயே ரன் ஈஸியாக வந்து விட்டுச்சு. அதனால ரன்னிங் ஆக்சுவலா. ஸோ லாஸ்ட் 2. பவர் பிளேயோட எண்டில் 2 பவுண்டரி பார்க்க முடியுமா? கேட்ச் லீடிங் கேட்ச் யாரு 3 பேர் நடுவுல. மிஸ் டச்சுங்க. மிஸ் டச் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா பாலுக்கு முன்னாடி போயிட்டாரு. பட் திரும்பினதுனால பாலை கரெக்டா கணிக்க முடியல. கேட்ச் டிராப். பவர் பிளேயோட லாஸ்ட் பால் என்ன ஆகும்? இன்னொரு விக்கெட்டா ஒரு டாட் பாலா?
நல்ல ஷாட்டு, டீப்ல ஆள் இருக்காங்க, ஒரு ரன் மட்டுமே. அண்ட் அகைன் ஒரு நல்ல கம்பேக். பவர் பிளே முடிவில் டீசெண்டா முடிச்சிருக்காங்க மேட்ச் ஸ்ட்ரைக்கர்ஸ். பவர் பிளே முடிவில் ஸ்கோர் 21. ஒரு நல்ல கம்பேக்கு, நல்லா டாமினேட் பண்ணிருக்காங்க பவர் பிளேல. முதல் ஓவர்ல சரி ரன் லீக் ஆனாலும் பரவாயில்ல, விக்கெட்லாம் எடுப்போம், டாட் பால் போடுவோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல பண்ணிருக்காங்க. பிரேக் டைம் நினைச்சு கூட்டிட்டாங்களோ? பிரேக் டைம் இல்ல, அடுத்து இன்னும் ஓவர் இருக்கு. ஓகே, அது ஒரு சின்ன டிஸ்கஷன். ஓகே, ஜீவா கண்டினியூ பண்றாரு. முதல் ஓவர்ல ரன் போனாலும் பரவாயில்ல, கடைசியா விக்கெட் எடுத்து கொடுக்குறேன் டீமுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு தரமான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு பவர் பிளேயோட கடைசி பால்ல. பவர் பிளே வேற முடிஞ்சிச்சு, ஸோ ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட் இன்சைட் சர்க்கிள் 4 பேர் இருக்கணும். ஓ, சூப்பர் பால், நல்லா ஸ்பீடா சல்லுன்னு போயிடுச்சுப்பா. ஓகே, ஜீவா டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, அகைன் ஒரு டாட் பால். நைஸ் 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 செட்டப், நைஸ் ஃபீலிங். ஆஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் மாத்தி மாத்தி நல்லா டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வா, அப்பீல் கேட்கிறாரு பவுலர் மட்டும் தனியா. யாரும் அதை வந்து இது பண்ணல, ஸோ நாட் அவுட் தான். அவள் சும்மா தான் தூக்கி போட்டாரு, ஓட்டின்னு நினைச்சிடாதீங்க யாரும். மான்ஸ்டர்ஸ் வர்சஸ் K60. KCCயா? KCCயா? ஓகே, மான்ஸ்டர் வர்சஸ் KCC. ஓகே, மறுபடியும் ஒரு நல்ல பாலுங்க. ஓகே, அடுத்த மேட்ச் KCC வர்சஸ் மான்ஸ்டர்ஸ் டீம். இவங்க 2 பேருக்கே மேட்ச் நடக்க போகுது. கேப்டன்ஸ் முன்னாடி வந்துருங்க டாஸ் போடுறதுக்கு. ஓகே, ஒரு நல்ல லோ ஃபுல் டாஸ், பட் ஆல் இருக்கிறதுனால ஒரு ரன்னு. இப்போதைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட கடைசியா ஒரு 10 பால் கிட்ட வந்து பவுண்டரிஸ் எதுவுமே வரல. நல்லா கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நைஸ் ஷாட். ஸ்ட்ரைட்ல ஆள் இருக்கிறாங்க, இருந்தாலும் ஒரு ரன் தான். ஓகே, அடுத்த மேட்ச் KCC வர்சஸ் மான்ஸ்டர்ஸ் டீம் கிட்ட மேட்ச் நடக்க போகுது. கேப்டன்ஸ் 2 பேருமே ஸ்டேஜ் முன்னாடி வந்துருங்க டாஸ் போடுறதுக்கு. டிலே பண்ணாதீங்க. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 23. நல்லா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்சை 2 ஹாஃபா பிரிச்சிருக்கிறோம். முதல் 4 ஓவர், அடுத்த 4 ஓவர். அதுல முதல் 4 ஓவர்ல வந்து இப்போ 4வது ஓவரை போட போறாங்க. கார்த்தி ஸ்பெல்ல கண்டினியூ பண்றாரு. ஓகே, அண்ட் இதுவும் நல்ல பால். லேட்டாவா வரீங்க அப்படின்ற மாதிரி ஓங்கி ஒரு எரி. டாட் பால் கொடுக்காம மாத்தி மாத்தி வந்து இப்போதைக்கு ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். பட் பவுண்டரிஸும் அவங்களுக்கு தேவை, ஏன்னா 75 ரன் டார்கெட்டு. அப்படியே பின்னாடி போயிடாதீங்க, லைனை தொட்டுருவீங்க. நல்ல ஒரு கேட்ச், ஆக்சுவலா நல்ல ஜட்ஜ்மெண்டல் கேட்ச். அண்ட் பவுண்டரிகளை தேடல் தொடர்ந்து விக்கெட்டையும் இழக்கிறாங்க சென்னை 96. ஓகே, அடுத்த மேட்ச் KCC வர்சஸ் மான்ஸ்டர் டீம் கிட்டே நடக்க போகுது. கேப்டன்ஸ் 2 பேரும் ஸ்டேஜுக்கு முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மான்ஸ்டர்ஸ் டீம் கேப்டன் வாங்க, KCC டீம் கேப்டன் வந்துட்டாங்க. மான்ஸ்டர்ஸ் டீம் கேப்டன் கொஞ்சம் வந்துருங்க தம்பிங்களா.
டாஸ் போட்டுடலாம். Okay, back to back wicket, back to back loss for Chennai 96. Nice. இந்த ஓவர்மே நல்லா முடிச்சிருக்காங்க. கேசிசில எங்கப்பா மாஸ்டர் சி கேப்டன் வந்தாங்க. கேசிசி கேப்டன் கேசிசி கேப்டன் கேசிசி கேப்டன் எப்பா இல்லைன்னா இங்க தம்பி இருக்கான் கேசிசி டீம்ல, அவனை வச்சு நான் இங்க டாஸ் போட்டுறேன். சொன்ன டாஸ் போட்டுறேன். அவன் வந்துட்டாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதான் டாஸ் போடணும். இது 4th ஓவர் முடிஞ்சிருச்சுங்க. வர சொல்லுப்பா. வெளில இருந்து என்னப்பா வெளில இருக்காங்க. ஓகே, நல்லா பேக் டு பேக் விக்கெட்டுக்கு அப்புறம் போன ஓவரில் டாட் பாலோட கண்டினியூ பண்ணுறாங்க. நல்லா பவுலிங்கை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை 96 தேவை பெரிய பெரிய மார்ஜினில் உள்ள பவுண்டரிகள். ஓகே, நல்ல ஷாட்டு. கவர் தலைக்கு மேலே 2 ரன்னா 1 ரன்னா. ஓகே, 2 ரன்னு ஓடிட்டாங்க. குயிக்கா ஓடிட்டாங்க. பெரிய விஷயம். 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 26. கம்பேரிசன் பண்ணா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ரன்கள் 25 ரன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்குது. கேசிசி கேப்டன் எங்க பாருக்கீங்க? overs 26. நாலு ஓவருக்கு 26 ரன். ஒரு குட்டி கம்பேரிசன் பண்ணா மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 4 ஓவர் பயங்கரமாக ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இப்போயுமே வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை அப்படியே கேரி ஆன் பண்ணி ஒரு நல்ல டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு போகணும். பட் அதே மாதிரி சென்னை 96 வந்து கடைசி 4 ஓவரில் தான் வந்து அப்படியே மேட்சை மாற்றினாங்க. செம்மையாக டாட் பால்ஸ், பேக் டு பேக் விக்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணாங்க. அதை சென்னை 96 பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். 2 பேருமே வந்து ஒரு ஆல்ட்ரேஷனாக மாற்றி இருக்குது. ஸோ அதை பக்காவாக முடிப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். முடிச்சு யார் மேட்ச் வினராக இருக்க போகிறாங்க அப்படின்றதை பார்க்கணும். இப்போதைக்கு 4 ஓவருக்கு 26 ரன்கள் இருக்கிறாங்க. ஓகே, டைம் முடிஞ்சிச்சு. ஃபீல்டர்ஸ் அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ன்ற மாதிரி ஃபீல்டர்ஸ் அப்படியே பொசிஷன் போயிருங்க. ஓகே, ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷனுக்கு அப்புறம் மறுபடியும் 5வது ஓவர் வீச போகிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பிரேக்குக்கு அப்புறம் பவுலிங் டீம் செம்மையாக டாமினேட் பண்ணாங்க. அப்புறம் ஃபுல்லாக டாட் பால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சென்னை 96 பேக் டு ட்ராக் வந்தாங்க.
அத்துல். ஓகே, அடுத்த பவுலர் அத்துல் பால் போட போறாரு. நல்லா கம்பேக் ஆக்சுவலாக. முதல் 4 ஓவருக்கு 50 ரன் அடிச்சிட்டாங்க. 4 ஓவருக்கு செம்ம கம்பேக். ஓகே, அடுத்த 4 ஓவர் முக்கியமான 4 ஓவர் சென்னை 96க்கு. பார்ப்போம், அத்துல் அவரோட முதல் ஓவரை வீச போறாரு. ஓ, செம பால், நெக்களவுல ஒரு ஷார்ட் பால், நைஸ் பால் ஆக்சுவலா. ஓகே, சென்னை 96 கண்டிப்பா பவுண்டரி மேல பவுண்டரியா குவிக்க வேண்டிய நேரம் இது. ஓகே கண்ணா, இதான் நேரம், இந்த பேட்டை பாயிர நேரம் அப்படின்ற மாதிரி ஒரு 6. என்ன பேட்டர் கோச்சுக்கிட்டு போற வீச தர யூஸ்டு பால் இருந்தா எங்க நம்ம ஆர்சிபி ஜெர்சி போட்டு ஒரு அண்ணன் இருப்பாரு, காணோம். ஓகே, பால் வேணாமா, வந்துருச்சு. எடுத்து போட்ட நம்ம மக்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அண்ணன் தானே வெளியே இருக்கிறது. ஓகே, ஒரு நல்ல 6 பார்த்தோம் இந்த ஓவர்ல. 2வது பால்ல பார்க்கலாம் பவுலருக்கு அதுக்கு எப்படி ரிப்ளை கொடுக்க போறாருன்னு. நைஸ் ஜென்டில் புஷ், ஒரு சிங்கிள். நல்ல பேட்டருக்கு இதாங்க அழகு. பவுண்டரி அடிச்சா ஓகே, அடுத்த பால் ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி நம்ம பாட்டுக்கு அங்கே போயிருவோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டு. ஓகே, ஓகே, மறுபடியும் கேப்ல போயிருக்கா. எஸ், கேப்ல ஹாஃப் பேக் டு பேக் பவுண்டரிஸ் இந்த ஓவர்ல மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்குது. ஒரு 6, ஒரு சிங்கிள், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பவுண்டரி. ஓகே, சென்னை 96க்கு திரும்பி பேக் டு ஃபார்ம் வரா மாதிரி இருக்குது. கேரி ஆன் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். ஆகா, ஒரு நல்ல கம்பேக் பால்பா. நீ எவ்வளவு தூரம் தான் அக்ராஸா போனாலும் அங்கிட்டே தான் போடுவேன்னு சொல்லிட்டு பவுலர் அந்த மாதிரி ஒரு பால் போட்டிருக்கிறாரு. நைஸ் பால். ஓகே, நல்ல ஷாட்டா, ஜஸ்ட் நல்ல ஃபீல்டிங் அந்த இடத்துல, நல்ல ஷாட்னு சொல்றது போல. ஓகே, பால் ரொம்ப நேரமா தண்ணி கட்டிடுச்சு போல, பட் நல்ல சேவ். டீமுக்காக 2 ரன் சேவ் பண்ணியிருக்கிறாரு. ஓவர் முடிவில் ஸ்கோர் 39. ஓகே, ஒரு நல்ல சேஞ்ச் இந்த இடத்துல. பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே, பேட்டிங் டீம் வந்து கணக்கு பண்ணி ஒரு ஓவருக்கா ரன் சேர்க்குறாங்க போல. நல்ல டெக்னிக் தான். அடுத்து சந்தோஷ் உள்ள வந்திருக்கிறாரு. ஓகே, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நல்லா மூஞ்சி நேரா போட்ட ஷாட் பால், ஒரு விக்கெட் வேற. ஆக்சுவலா பவுலர் யோசிக்கிறாரு, இதை நானா போட்டேன்னா இல்ல வேணும்னே அப்படியே ஆயிடுச்சான்னு. ஷோல்டர் வேற பிடிக்கிறாரு, ஒருவேளை அதுவா வந்துருச்சோ. பட் எனிவே இட்ஸ் எ விக்கெட், அவ்வளவுதான். ஓகே, 1 பவுன்ஸா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விவாதம். பட் ஆனால் நல்ல டைரக்டா ஃபேஸுக்கு வச்ச ஒரு ஷார்ட் பாலு. அம்மா பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியா பவுலர்ஸ்லாம் வந்து சொருவாங்க, ஒரு சொருவு மூஞ்சிக்கு நேரா. அந்த மாதிரி லெஃப்டி ஒரு தரமான ஒரு பவுன்சரை போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் கரெக்டா பாயிண்ட்ல ஒரு கேட்ச். பேட்டர் நேம் அடுத்த புதிய பேட்டர் அரவிந்த் உள்ள வந்திருக்காரு.
டீமை கண்டிப்பாக வழி நடத்தி கொண்டு போகணும், அவர் கையில் பொறுப்பு இருக்குது. உள்ள ஆல்ரெடி ஒரு செட்டில்டு பேட்டர் வேறு இருக்காப்புல. பார்க்கலாம் அடுத்த பால் என்ன நடக்க போகுது. நல்ல பால், ஒரு டாட் பால் போட்டு மெயின்டைன் பண்றாங்க. விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டாட் பால். பிரஷர் ஆகும் லைட்டா. ஓகே, என்ன ஷாட், பிளாட்டா அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட். நல்ல ஷாட். ஆக்சுவலா மேபி பேஸ் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம் போலகிட்ட இருந்து. பட் சூப்பரான ஒரு ஷாட்டு, நல்லா பிளாட்டா போன ஒரு 6. அண்ட் இன்னொரு ஒரு ஷாட்டு, அதுவும் எங்கே, அதுவும் வெளியே. 6 கணக்கில் இழுதுங்க. எத்தனை பால், எத்தனை பால்? கடைசி 2 பால் இந்த ஓவர்ல இருக்கு. பேக் டு பேக் 6 நம்ம பார்த்துட்டோம். அடுத்த 2 பால் என்ன ஆக போகுது? பவுலர் ரிப்ளை கொடுப்பாரா? அதுக்கு 2 பால் 6 அடிச்சிட்டீங்க, சரி இருங்க டாட் ஒரு விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போடுவாரா? ஓ மை காட், நல்ல திக்கான ஒரு எச்சு. 2மே ஒரு பாசிபிலிட்டி. இன்னும் சரியா படாம இருந்தா ஒரு கேட்ச், நல்லா பட்டிருந்தா ஒரு 6. ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. இந்த ஓவரோட லாஸ்ட் பால். இது என்ன ஆக போகுது? ஓகே, நல்ல ஷாட். இதே 6 பேர்ல எழுதிங்க அப்படின்ற மாதிரி தரமான ஒரு ஷாட். லாங் ஆஃப் தலைக்கு மேல ஒரு 6. ஓவர் முடிவில் புரியல 57. ஓவர் முடிவில் ஸ்கோர் 57. சென்னை 96, 50 கிராஸ் பண்ணி இருக்காங்க. ஓகே, போன ஓவர் நல்ல டிராமாட்டிக் ஓவர். விக்கெட் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் 3 6 போன ஓவரில். அடுத்து அத்துல் அவரோட ஓவரை கண்டினியூ பண்றாரு. முக்கியமான ஓவர் இந்த ஓவர். ஆக்சுவலா மேட்ச் டிசைடிங் ஓவரா இருக்கலாம், பார்க்கலாம். ஓகே ஓகே, மிஸ்பீல்ட் ஓவர், ரன் அவுட்டா? பட் எஸ், த்ரோ ரொம்ப வைடா போனதுனால மிஸ் ஆயிடுச்சு, ரன் அவுட். அண்ட் ஒயிட் +2. ஓகே, இதுவும் வைடு கணக்கில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் வைடு சிக்னல் காமிச்சிருக்காரு. பேக் டு பேக் வைடு. நல்ல பால், நல்ல யார்க்கர், வைடு யார்க்கரு. இப்பதான் முதல் பால் முடிஞ்சிருக்குது இந்த ஓவர்ல. ஓகே, ஷார்ட் பிட்ச் பால் ரொம்ப ஹைட்டா போயிருக்குது. ஜட்மெண்ட் கேட்ச்பா, நைஸ் கேட்ச். செம்ம ஹைட்டுக்கு போனாலும் நாங்க ஈஸியா பிடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நல்லா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிருக்காரு. ஒரு நல்ல கேட்ச். ஓகே, குரூஷியலான டைம்ல ஒரு நல்ல பேட்டர், வெல் செட்டில் பேட்டரா இருந்தவர் அவுட் ஆயிட்டு போயிருக்காரு. அத்துலுக்கு ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. பட்டது பேட்டோட ஒரு டாப்ல பட்டிருந்துக்கலாம், பட் நல்ல ஷார்ட் பால்.
ஓகே, அடுத்த புதிய பேட்டர் நவீன். அடுத்த புதிய பேட்டர் நவீன் உள்ள இறங்குறாரு. ஓகே, இவங்க 2 பேரோட விக்கெட் கொஞ்சம் குரூஷியல். ஒரு விக்கெட் விழுந்தாலும் மனசு விட்டுற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம். ஓ, நைஸ் டாட் பால். ஓகே, சென்னை 96 விக்கெட்டை விட்டதுக்கப்புறம் மேபி கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை மேட்ச் ஸ்ட்ரைக்கர்ஸ் அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்களா பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ஹைட்டா இருக்குது. கேட்ச் கன்ஃபார்மா? யாரு? ஓகே, காத்துலே காமன் நேரம் கலந்ததுனால ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்டல் கேட்ச் கடைசியில லாங் ஆன்ல. அத்துலுக்கு 2வது விக்கெட். ஸோ இந்த ஓவர் ஆரம்பத்தில் என்னதான் அப்படி இப்படின்னு ஒயிட்ல போனாலும் பட் அதை டேலி பண்ணிட்டாரு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஓவர்ல. புதிய பேட்டர் புரியல. பீஸா தான் பேரா? பீஸா 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 அந்த சாப் பீஸா. ஓகே, அடுத்ததாக பீஸா அப்புறம் உள்ள இறங்குறாரு. அது அவருக்கு தான் வச்சுட்ட பேரா இல்ல அவர் தான் உண்மையா? அதான் உண்மையான பேரா. எங்க நம்ம ஸ்கோரர் தம்பியை காண? என்ன ஸ்கோர் போடுறோன்னு ஓகே, இந்த ஓவர்ல லாஸ்ட் 2 பால். ஓகே, எல்பி கொடுத்துட்டாங்க. பட் பேட்டர் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காரு. ரிவ்யூ போறாங்க. எல்பிக்கு போய் ரிவ்யூ பார்க்க போறோம். And LB confirm out. சென்னைக்கு ரிவ்யூ போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்கள ரிவ்யூ பண்ண முடியாது. செம்மையான ஒரு கம்பேக்கு. மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ் சூப்பரா பவுலிங் பண்ணியிருக்கிறாங்கப்பா. பவர் பிளேக்கு அப்புறம் ஒரு தரமான சூப்பரான ஒரு பவுலிங். மாற்றி டாட் பால் ஃபிளிப்னு சொல்லிட்டு போட்டு நடுவில் ஒரு பவுண்டரி பண்ணாலும் அடுத்து தரமாக விக்கெட்லாம் எடுத்து செம்மையான ஒரு கம்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுவும் ஒரு டாட் பாலா? எஸ், டாட் பால். அண்ட் ஓவர் முடிஞ்சிச்சு. அண்ட் ஓவர் முடிஞ்சிச்சு. 6 பந்துக்கு 14 அடிக்கணும். இப்போதைக்கு 61ல இருக்கிறாங்க. 6க்கு 14 இந்த டென்னிஸ் பால்ல அதை அச்சீவ் பண்ற டோட்டல் தான். பட் அதை செஞ்சு முடிக்க போறது யாரு? பவுலிங் டீமா இல்ல நம்ம பேட்டிங் டீமா? ஓகே, கடைசி ஓவர் போட போறது புகழ்.
இந்த கடைசி ஒரு சூப்பராக போட்டு டீமுக்கு முதல் மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரா, டீமுக்கு புகழை சேர்ப்பாரா புகழ்? ஓகே, எல்பிஎம் மறுபடியும், பட் அம்பையர் வந்து ஆரம்பத்திலே அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டைரக்டா ரிவ்யூ கேட்டாங்க. ஏன்னா தேவையான ஒண்ணு பாத்திரலாம். And அது not out, pitching matters. So pitching leg side review முடிஞ்சிருச்சு. மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு ரிவ்யூ கிடையாது இதுக்கப்புறம். பிச்சிங் லெக் சைடுனால அது நாட் அவுட். அடுத்த மேட்ச் கேசிசி வர்சஸ் பாக்ஸர் கிடையே. ஸோ ரெண்டு டீமும் ரெடி ஆகிக்கோங்க, இப்போ டிஸ்கஷன் போட்டுக்கோங்க. ஒரு நல்ல ஷார்ட் பிட்ச் பால், நல்ல வேகமா ஓடுறாங்க. ரெண்டு பாசிபிலிட்டியா இல்ல ரன் அவுட் பாசிபிலிட்டியா? ரன் அவுட்டா நாட் அவுட். பவுலர் சைடே அடிச்சிருக்கலாமா? நல்ல ரன்னிங் ஆக்சுவலா, ரெண்டு பேருமே நல்ல வெறித்தனமா ஓடி இருக்கிறாங்க. 4-12. ஓகே, முத பால் எல்பிடபிள்யூ அப்பீல் கேட்டாங்க, அது டாட் பால் கணக்கு வந்துருச்சு. அடுத்த பால் 2, 4 பாலுக்கு 12. ஜெயிக்க போறது யாரு? 4 பாலுக்கு 12. சூப்பர் ஷாட் ப்ரோ. மறுபடியும் சென்னை 96க்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரி ஒரு ஷாட். அண்ட் பால் கேக்குறாங்க, ஒன் யூஸ் பால் எதுவும் இருக்குதா? ஓகே, 4க்கு 12 இருந்தத 3க்கு 6 மாத்தி விட்டாரு. ஒரு பவுண்டரி அடிச்சு, ஐ மீன்ஸ் ஒரு 6 அடிச்சு. அடடா, டோர்னமெண்ட்டுக்கு தேவையான அனைத்து மசாலாக்களும் இந்த மேட்சில் உள்ளது. மூணுக்கு 6 என்ன நடக்க போகுது? ஓகே, ஒரு லாட் டாஸ் 6 அடிச்சு முடிச்சிருக்காங்க ஈஸியா. நாங்க கடைசியில தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி போயிட்டு எல்லாரும் நகத்தை கடிச்சு ரத்தம் வர அளவுக்கு தான் நாங்க ஜெயிப்போம் அப்படின்ற லெவலுக்கு சென்னை 96 வந்து முடிவெடுத்து வந்திருக்காங்க போல.